அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு எப்பொழுது முதலமைச்சர் வந்தாலும் பிஜேபி கட்சிக்காரர் ஒன்று மேடையில் பேச ஆரம்பிச்சுட்டான். தமிழ்நாட்டில் திருக்குறளை முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் பேசுகிறார். ஐநாவுக்கு போனாலும் பிரதமர் திருக்குறளை தான் பேசுகிறார். நாடாளுமன்றத்தில் உரையை நிகழ்த்துகிற போது கூட திருக்குறளை சொல்லுகிறார். தமிழ்நாட்டுக்கு வருகிற போதெல்லாம் திருக்குறளை சொல்லுகிறார். தமிழ் பழமையான மொழி என்று பிரதமர் மதிக்கிறார். திருக்குறள் சொல்றார், ஐநாவில் சொல்றார். நான் கேட்க விரும்புவது, உங்களுக்கு தான் திருக்குறள் ரொம்ப பிடிக்குமே, தமிழ் தான் பழமையான மொழி என்று நீங்களே ஒத்துக்கொள்கிறீர்களே. ஏன்னா இந்தி என்பது 500 லட்சத்துக்கு முன்னால் வந்த மொழி, தமிழ் என்பது 4000 ஆண்டு காலத்துக்கு முன்னால் பிறந்த மொழி, இந்தி என்பது 500 ஆண்டுக்கு முன்னால் பிறந்த மொழி. 4000 ஆண்டுக்கு முன்னால் பழமொழியான தமிழ் மொழி பிடிக்கும் என்று பிரதமர் சொல்லுகிறாரே. நான் இந்த மேடையின் மூலமாக நான் கேட்க விரும்புவது, அப்படி என்று சொன்னால் இந்தியாவுடைய அரசு மொழியாக தமிழ்தான ஆக்கிறவங்க தான் திருக்குறள் பிடிக்குமே. திருக்குறள் பிடிக்குமே, திருக்குறள் சொல்லாத நீங்க எதையும் செய்ய மாட்டீங்களே. ஆனால் அவர் வைக்கிற பெயர் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஜன்தன் போஜனா ஒத்துட்டு ஜன்தன் போஜனா, ஸ்வச் பாரத் அபியான், பேட்டி பதாவ் யோஜனா, ग्राम ज्योति योजना, मिशन इंदिरा धनुष, राष्ट्रीय गिरिजा विकास योजना, स्वच्छ भारत अभियान, प्रधानमंत्री सुरक्षा योजना. அது என்னடா தமிழ்னா, பிரதம மந்திரி ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம். தமிழ்ல உங்களுக்கு தமிழ் பிடிக்குமே. ஏன் நீங்க பிரதம மந்திரியுடைய ஆரோக்கிய பாதுகாப்பு திட்டம் பேர் வச்சாங்க? உங்களுக்கு புரியுதா? பிரதான் மந்திரி என்ன விரட்டி அடிக்கிற மாதிரி இருக்குது. பிரதம மந்திரி கருப்பு கல்யாண அன்ன யோஜனா, दीनदयाल उपाध्याय ग्रामीण योजना, प्रधानमंत्री जीवन ज्योति बीमा योजना. காப்பீட்டு திட்டம் அர்த்தம். ஒரு வரையில் சொல்லணும்னா அது பேரு 44,000 கோடி ரூபாயை கையில கொடுத்து, தம்பி உனக்காக 44,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்கிறேன், ஸ்கூல் வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கிற வேலை உனக்கு தான், அவன் கேட்கறது கொடு, பள்ளிக்கூடத்தை கட்டி கொடு, அவனுக்கு தேவையான செய், ஆய்வக ரெடி பண்ணு, லேப் ரெடி பண்ணு, அத்தனையும் கொடுத்து அவங்க சொல்லி 34,000 கோடி. இவரோட அண்ணதிலிருந்து புரட்சி பண்ணணும்னு பாக்குறோம். புரட்சி கட்சி பண்ணணும். அவன் பார்த்து ஓடுறாரு, ஓடியாரு, ஸ்கூல் வாத்தியார் பார்க்கிறார், புது புது திட்டத்தில் கொண்டாடுறாரு, கம்ப்யூட்டர் கொடுக்கிறாரு, டிஜிட்டல் இன்னைக்கு கூட பார்த்தா ஏதோ டிஜிட்டல் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சூப்பரா பண்றாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு மெடிக்கல் காலேஜுக்கு பசங்க அனுப்பணும்னு சொல்லி பிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறாங்க, ஜுவாலஜி சொல்லி கொடுக்குறாங்க. எதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்கன்னா, இவர் உருவாக்குற தமிழ்நாடு பாடத்திட்டம். நம்ம ஊர்ல பெரிய ஆய்வாளர்கள், பெரிய அறிஞர்கள், பெரிய வித்வான்கள், பேராசிரியர் பெருமக்கள் எல்லாம் குழுவாக கூடி நம் வீட்டு பிள்ளைகள் இதைதான் படிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உருவாக்கி இருக்கிற பாடத்திட்டத்திலே நம் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள்.